ஆபிரகாம் லிங்கன் வந்து ஒரு மண்ணை வேட்டைக்கு போயிருக்கான். வேட்டைக்கு போகும்போது எதிர மாதிரி ஒரு துணியை வெளுத்துட்டு சலவை தொழிலாளி நம்மால் வந்திருக்காப்புல கழுதையோட வரும்போது வேட்டைக்கு போகாதீங்க மண்ணா, கடும் மழை வரப்போகுது, போகாதீங்கன்னு சொல்லிட்டாப்ல. சொன்ன உடனே அவன் மந்திரியெல்லாம் அவன் கிடக்கிறான் பைத்தியக்கார போய் அவனுக்கு என்ன தெரியும், நீங்க போங்க போங்கன்னு வேட்டைக்கு போனோன்னு காட்டுக்குள்ள போனோன்னு கடும் மழையில சிக்கிட்டாப்ல. வெட்ட வெளியே அப்படி வெறிச்சு வெயில் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. எப்படி அவன் மழை வரும்னு சொன்னான். இப்படி மலையில வந்து சிக்கிக்கிட்டேன். அவன் பேச்ச கேட்காமன்னு அரண்மனைக்கு வந்தவன அவனை கூட்டி வாயா அப்படின்னு கூட்டி வந்தோடனே, நீ எப்படி அமைச்சர் எல்லாம் தப்பா சொல்றாங்க, கணிக்க முடியல, இவ்வளவு பேர் இருக்கும்போது நீ எப்படி சொன்ன அப்படின்னோன்னு, எனக்கு ஒன்றும் தெரியாது மன்னரே, என்னுடைய கழுதை வந்து காதை அப்படி விரைச்சு தூக்கிக்கிருச்சுன்னா அது வந்து மழை வருதுன்னு அர்த்தம், அதனால அது காதை தூக்கிட்டு இருந்துச்சு, அதனால மழை வருதுன்னு சொன்னேன் அப்படின்னோடனே, அப்படியா இந்த மந்திரி போ கழுதைய மந்திரி ஆக்குன்னு ஆகிட்டேன். ஆபிரகாம் லிங்கம் அதுக்கப்புறம் சொல்றாப்ல, இந்த பாரு இந்த கழுதையை அமைச்சரானாலும் ஆக்குனா நாட்டுல பல கழுதைகள் அமைச்சராக ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கு. எப்படி இருக்கு அது மாதிரி டீ வித்தவன்லாம் 1000 முடியும்னு நினைச்சிட்டு பல பேர் தொடர் வண்டி நிலையத்துல தேநீர் டீ வித்துக்கிட்டு இருக்கான். ஆனா கொரோனாவுக்கு உலகத்துல என்னென்னமோ மருந்து கண்டுபிடிச்சான். ஆனா கைதட்டுனா கொரோனா ஒழியுங்கிறத அந்த காலகட்டத்தில் அடர்த்தியான வலியும் வேதனை இருந்தாலும் இந்த மாதிரி நினைச்சு பார்க்கும்போது மனசுக்கு ஒரு இளைப்பாறுதல் இருக்கு. என்னங்க பாருங்க, கைதட்டணும், விளக்கேத்தணும், நெருப்பை ஏத்தணும். எப்படி எதுல கூரை மேலையா இல்ல எதுல தெரியும். அது மாதிரி ஒரு கொடுமை பாருங்க. எல்லாமே முடங்கி போச்சு. உலக வல்லாதிக்கத்தின் வெள்ளை மாளிகையில் இருந்து எல்லா வழிபாட்டு தலங்களும் முடங்கிடுச்சு. பள்ளிவாசல்களும் திறக்கப்படல, தேவாலயங்களும் திறக்கப்படல, கோயில்களும் திறக்கப்படல. அதுல இருந்து என்னன்னா, நுண்ணுயிரிகள், அது வைரஸுகள், பாக்டீரியாக்கள், அதெல்லாம் சொல்றோம். நம்ம பல நல்ல பாக்டீரியாக்கள், நல்ல வைரஸுகள், நல்ல நுண்ணுயிரிகள் இருக்கு. ஏன்னா நீங்க எவ்வளவு பெரிய அறிவியலாளராக இருந்தாலும், எங்க அப்பா நம்மாழ்வார் கேட்கிறாரு, நீ தான் பெரிய அறிவிஞனாச்சே, விஞ்ஞானியாச்சே, தோசமாவை புளிக்க வச்சு காட்டுங்கிறப்ப, தோசமாவை உன்னால புளிக்க வைக்க முடியுமா? பாலை உன்னால தயிராக்க முடியுமா? மோர் ஊற்றி வச்சா தயிர், அதெல்லாம் பேசக்கூடாது. ஓ விஞ்ஞானம் ஆக்குமா? யார் ஆக்குவா? உன் கண்ணுக்கு தெரியாத பல லட்சக்கணக்கான நுண்ணுயிரிகள் இருக்கு. இது மண்ணுன்னா மண் இல்லது, பல கோடிக்கணக்கான உயிர்களின் திரட்டு தான் மண். தண்ணிக்கு மரத்துக்கு கீழே தண்ணியை ஊத்திடுறோம், செடி கீழே தண்ணி ஊத்திடுறோம், அது நேரடியா உணவா எடுத்துக்கிற முடியாது. அப்ப என்ன செய்யணும்? கண்ணுக்கு தெரியாத பல பூஞ்சைகள், பாக்டீரியாக்கள், காளான்கள், அது பல கோடிக்கணக்கான உயிரினங்கள் தன் உணவுக்கு நீரை எடுத்து உண்டு அதை மரம் செடிகளுக்கு உணவா மாத்தி கொடுக்குது. அப்ப வேருக்கு கீழே பல வேலையாட்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் ஒவ்வொருத்தனும். அப்படி பல நுண்ணுயிரிகள் இருக்கு நற்செயல்களை செய்ய. அப்படி ஒரு நுண்ணுயிர் வந்துச்சு. எப்படி? இந்த மானுட பைய கொட்டத்தையும் ஆணவத்தையும் அடக்கிடே, ரொம்ப ஆடாத, நீ என்ன அமெரிக்க பெரிய அதிபரா, நீ என்ன பெரிய இங்க வாடா அப்படின்னு போட்டு, நம்ம ஆளெல்லாம் பாருங்க, முடிய இப்படி நம்ம நாட்டினுடைய மாண்புமிக்க பிரதமர் ஐயா முடிய இப்படி குறைக்கல, தாடி முடிய குறைக்கல, தலைமுடிய குறைக்கல. ஏன்? அவன் வெட்ட வரவன் தொட்டுட்டான்னா கொரோனா வந்துன்னா பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த காலகட்டத்தில் பெரிய தாடியா வச்சிருந்தாப்புல. இந்தியா அவர் நேஷன் ஹே, அவன் கொரோனா, ஐ ஆம் கொரோனா ஹே, அவன் ஒண்ணும் பண்ண முடியாது, பயங்கடிவிட்டது. அதுல இந்த மானுட சமூகம் கற்றுக்கொள்ள வேண்டியது, அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கையிலே என் உயிரின் மினி உடன் பிறந்தார்களே, தற்சார்பு பொருளாதாரம் என்பது ஒரு நாடு இன்னொரு நாட்டை எல்லாவற்றுக்கும் சார்ந்திருக்குமானால் அது எவ்வளவு இந்த மாதிரி பேரிடர் காலங்களில், பெருந்துயர் காலங்களில் அல்லல் படும் இன்னல் படும்ங்கிறதுக்கு அந்த கொரோனா தொற்று உணர்த்துச்சு. நீங்க எல்லாவற்றுக்கும், உணவுக்கு, அடிப்படை தேவைக்கு பிரிதொரு நாட்டை சார்ந்திருக்கும் போது விண்ணூர்தி பயணிக்கல, எந்த கப்பல் போக்குவரத்து இல்ல, அப்படிங்கும்போது முடங்கி போகுது ஒரு நாடு. அந்த காலகட்டத்தில் அருமை பெருமக்களே, நீங்கள் எல்லா கடையும் மூடி இருந்தது. ஆனால்
நீங்கள் நகைக்கடை திறந்து இருக்குது, அங்க போனால் விலை நிறைய நகைகளை வாங்கி சேமிக்கலாம் என்று எவனும் எண்ணல. விலை உயர்ந்த மகிழ்வுந்து இருக்கு, கார் இருக்கு, வாங்கி நிறுத்திடலாம் அப்படின்னு எவனும் எண்ணல. விலை உயர்ந்த ஆடைகளை வாங்கி சேமித்து வைக்கலாம் அலமாரியில என்று எவனும் நினைக்கல. எதை நினைச்சாங்க? எங்கேயாவது மளிகை கடை திறந்திருக்கா, பால் திறந்திருக்கா, தண்ணீர் கிடைக்குமா, இதான் தேடினா. அப்ப என்ன தெரியுது? எதுவில்லாமலும் உன்னால் வாழ முடியும், நீரும் சோறும் இல்லாமல் வாழ முடியாது என்பதை யாரு உணர்த்தினா? உனக்கு கண்ணுக்கு தெரியாத கடவுளாக வந்த கொரோனா என்கிற நோய் தொற்றி உணர்ந்துச்சு. கடவுள் என்ன கண்ணுக்கு தெரியல, அது மாதிரி அதுவும் ஒரு கடவுள். ஏன்னா ரொம்ப ஆடாத ஆண்டவனுக்கு நீ பதில் சொல்ல வேண்டியது வரும் சொல்றோம்ல, ரொம்ப ஆடாதே அப்படின்னு ஏன் அவனை நீ கொரோனா வேணி அப்படின்னு நினைக்க கூடாது. இந்த பயல்களை ஒரு மிரட்டன்டா அப்படின்னு அப்பவே அடங்கல, இப்பவும் ஆடிட்டு தானே இருக்கேன் அவன்.